ஒன்றிய பாஜக அரசு மறைமுகமாக மகளிர் மசோதா என்ற பெயரிலே தொகுதி மறுசீராய்வினை மறைமுகமாக கொண்டு வருகின்ற திட்டத்தை விரிவித்து இதனால் தென்னக மாநிலங்களுக்கு எவ்வாறு சேதாரம் ஏற்படும், இதனால் நமது குறிப்பாக தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்காக நாளை நடக்க இருக்கின்ற சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்திலே திமுக சார்ந்த அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த மசோதாவுக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இன்று காலை நடந்த காணொலி எங்களுக்கு நடந்த மீட்டிங் மூலமாக அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதனால் என்னென்ன செய்தார், நாளை ஒரு சட்டத்தை கொண்டு வரும் என்றால் ஒன்றிய அரசுக்கு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேவையே இல்லை. வெறும் உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டே அவர் செய்வார். மேலும் பார்த்தீர்கள் என்றால் இத்தனை ஆண்டுகளாக 70ல் நீங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை காப்பாற்றிட வேண்டும், நாம் இருவர் நமக்கு இருவர் என்றார்கள், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்றார்கள். இதை பின்பற்றிய தமிழ்நாடு இன்றைக்கு அதற்காக சேதாரமாக சட்டத்துக்கு நமக்கு இழப்பு எழுப்பியிருக்கிறது. இதை பின்பற்றாத உத்தரப்பிரதேசம் மற்றும் இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்றால் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் பெறுகிறார்கள். இன்று பார்த்தீங்கன்னா இன்று காலையிலே டெல்லியிலே வெளிவருகின்ற இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை அவர்கள் வெளியிட்ட செய்தியில் சொல்வதென்றால் இந்த புதிய சட்டத்தின் மூலமாக தொகுதி சீரமைப்பு சட்டத்தின் மூலமாக உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போது உள்ள 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டம் வந்துவிட்டால் அவர்களுக்கு 140 தொகுதியாக உயரும். பீகாருக்கு 40 இருக்கின்ற தற்போதைய நிலைமை 73 நாடாளுமன்ற தொகுதிகளாக உயரும். அதே போல் மத்திய பிரதேசத்துக்கு 29 இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகள் 51 உயரும். மகாராஷ்டிராவுக்கு 48 தொகுதியில் இருக்க நாடாளுமன்ற தொகுதிகள் 79 தொகுதிகளாக உயரும். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்றால் அது இந்தி பேசாத மாநிலங்களுக்கு வந்தீங்கன்றால் 39 வெறும் 51 மட்டுமே உயரும். கேரளாவுக்கு 20 23 உயரும். ஆந்திரா தெலுங்கானா உட்பட்ட 42 தொகுதிகள் 59 தொகுதிகளாக உயரும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்றால் வெஸ்ட் பெங்காலுக்கு 42 64 உயர்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்றால் இது இந்த தொகுதி மறுசீரமைப்பு நமக்கு கெடுதலை உருவாக்கின்ற வகையிலே இன்ற ஒன்றிய அரசு செல்வது. தொடர்ந்து இந்த அவசரம் நிலை எதற்கு, ஏன் இவ்வளவு அவசரமாக பல மாநிலங்கள் இன்று தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது மறைமுகமாக மகளிருக்கு நாங்கள் சதவீதம் தர வேண்டும் சொல்லி நீங்கள் தொகுதி சீரமைப்பை செய்கிறது முற்றிலும் தவறானது. இதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக மட்டுமல்ல இந்திய மக்கள் சார்பாக திமுக வன்மையாக கண்டிக்கிறது. உங்களுக்கு அந்த அஜெண்டா காப்பி கொடுத்துருக்காங்களா? நாளைக்கு வரும்போது அது என்ன சாராம்சம்? அது நேற்று தான் அவர்கள் காப்பியை சட்ட நகல்களை தரவிருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டங்கள் பார்த்தா இதான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர்கள் பார்த்தீர்கள் எந்தெந்த மாநிலங்கள் மக்கள் தொகையை வைத்துக் கொண்டிருக்காங்க. அது எந்த மக்கள் தொகை? 2011 மக்கள் தொகை. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 புதிய மக்கள் கணக்கெடுப்பு நடக்க போயிருக்குது. ஆனால் அந்த அவசரமாக நாங்கள் பெண்கள் மசோதாவை கொண்டு வருகிறோம் என்று மறைமுகமாக சொல்லி அந்த பெண்கள் மசோதாவில் குறிப்பிடுற என்ன முக்கிய சாராம்சம் என்றால் இது தொகுதி மறுசீரமைப்பு செய்த பிறகுதான் பெண்கள் மசோதாவே வரும். அதனால் பெண்கள் மசோதா நாளைக்கே வரப்போவது இல்லை. ஆனால் அவர்கள் குறிக்கோள் வஞ்சகத்தனமாக எப்பொழுதுமே பாஜக வஞ்சகத்தனமாக நம்மை தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையிலே நாமெல்லாம் தேர்தலே இருக்கிற சபையிலே நம்மளை திசை திருப்பி அவர்கள் தொகுதி சீரமைப்பு செய்து நமக்கு சேர வேண்டிய பங்கை பறிக்க பார்க்கிறார்கள். இதனால் நாளை அவர்கள் இந்தி தான் தேசிய மொழி என்றால் அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுத்தாலோ வாக்களித்தாலோ பயன் இருக்காது. நாளைக்கு நாங்கள் தமிழ்நாட்டை ₹1 கூட தரமாட்டேன்னு சொன்னாலும் அதை எதிர்த்து நாம் குரல் கொடுத்தாலும் எண்ணிக்கை வகையிலே தமிழ்நாடு பலவீனமாக நின்றுவிடும். தமிழ்நாட்டு மட்டும் இல்லை தென்னக மாநிலங்கள் அத்துணையும் பலவீனம் அடைகின்றோம். இது குறிப்பாக அவர்கள் ஒரு வஞ்சக செயலை செய்கிறார்கள். இந்த வஞ்சகத்தை நாம் எதிர்த்து நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர் அனைத்து
தேசிய தலைவர்கள் பேசி அனைவரும் இதுக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஓகேமா? அவ்வளவு தெளிவா பேசிட்டேனா? இங்கிலீஷா முடிச்சிட்டோம். தமிழ் முடிச்சிட்டீங்களா? தமிழ் ஓகேமா? பேக் பண்ணு. தமிழ் தான் சார். வேற டவுட் இல்லையாமா? அதாவது பாவம் தன் பல்லை பிடுங்கப்பட்டு ஓரமாக ஒதுக்கப்பட்டுள்ள திரு அண்ணாமலை அவர்கள் தானும் ஒரு தலைவர் என்ற முறையிலே சொல்கிறார். ஆனால் உண்மையிலே அவர் தமிழ்நாட்டுக்கு கவலைப்பட்டிருந்தால், தமிழக மக்களின் உரிமைக்கு கவலைப்பட்டிருந்தால் இன்று முதல்வருடன் சேர்ந்து அவர் குரல் கொடுத்திருக்க வேண்டும். இதற்காக நாளை தமிழக முதல்வர் தமிழ்நாட்டு வீடுகளும் கருப்பு கொடியை கட்ட சொல்லி தங்கள் கருத்தினை தெரிவிக்கின்றார்கள். நாளை நாங்கள் நாடாளுமன்றத்திலே அனைவரும் கருப்பாடை அணிவித்து எங்கள் எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதை மீண்டுமாக தமிழக பார்க்கின்ற ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக முதல்வரின் கோரிக்கையை ஏற்று உங்கள் வீட்டில் கருப்பு கொடியை கட்டுங்கள். நாளை நமக்கு ஒரு துக்க தினம். நம் உரிமைகளை பறிக்கிறது பாஜக, நம்ம உரிமைகளை பறிக்கிறார் மோடி, நம்ம உரிமையை பறிக்கிறார் அமித்ஷா. இதை எதிர்த்து நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும். நமக்காக யாரும் குரல் கொடுக்க தயாரில்லை. குரல் ஒரே தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தான். அவரை ஆதரித்து தமிழ்நாட்டு உரிமையை நாம் காப்பாற்றுவோம் என்ற கோரிக்கையை நான் உங்கள் வைக்கிறேன். Yeah, yes. See, we are very, very, very clear. Tomorrow, he has made a request to all the people of Tamil Nadu to hoist a black flag in their respective houses to show their dissent and the way that Modi and Amit Shah and the BJP is trying to ruin the country. In the disguise of bringing the women's reservation bill, Modi is trying to bring in the delimitation and trying to take away the rights of the southern states of India. This is not the way to run a country democratically. They want to take away our powers. They do not want to give proportionate powers. They want to based on population, based on 2011. We have been disagreeing with this. Tomorrow, our leaders may is in touch with all the political leaders in the country to make sure that we join force, we join hands to ensure that we'll vote against this delimitation bill in the parliament. And tomorrow, we will be also wearing our black dresses to show that we are discontent to this. So how do you say EPS statement on EPS is a person without a spine. He is now a slave of BJP. His son and his son's relatives have been raided by the CBI and ED. To protect them, he's already sacrificed his AIDMK to BJP. And now, he did sacrifice Tamil Nadu earlier to BJP. Now, he will never even take a blink before sacrificing the rights. But there's only one leader in Tamil Nadu, Mr. M.K. Stalin, who is fighting for the rights of Tamil Nadu. He's not only fighting for the rights of Tamil Nadu, he's fighting for the rights of the entire southern India, ensuring that our democratic rights are not taken away by BJP. Today PM Modi hold a rally in I'm saying BJP is a non-existent in Tamil Nadu. And after you trying to take away our rights, you expect people of Tamil Nadu to respect you? Thank you.